என்ன பண்ற என்ன பண்றடா டேய், பெரிய பண்ற. என்ன மிஷின்கள், என்ன மிஷின் அப்பா. டேய் பரவாயில்ல, பெரிய இன்ஜினியர் ஆயிட்டு. இது வர்ற இங்க ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னா மிஷின் வேலை. என்னமோ என் சம்சாரத்து தம்பி இவ்வளவு மிஷின்களை கொண்டாந்து பட்டறையில போட்டுக்கிட்டு வேலை நடக்கி முன்னுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மச்சான். அதோட கௌரிக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்னும் அதிகமா நீ சந்தோஷப்படணும். அதுதான் என் ஆசை. எல்லாரும் ஆசையையும் செயல்படுத்துறேன்டா. நீ இது வரைக்கும் சாதாரண வெறும் மச்சான், இப்போ மாப்பிள மச்சான். இவ்வளவு பெரிய பட்டறை எவன்டா வச்சிருக்கலாம்? நான் பார்த்தது இல்லடா. பெரிய இன்ஜினியர் மச்சான், உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எவன்டா தடை சொல்றது? இன்னும் உன்னை எப்படி எப்படி கூப்பிடணும் தெரியுமா? மச்சான் மாப்பிள, மாப்பிள மச்சான், இன்ஜினியர் மச்சான், பெரிய பட்டறை வச்சிருக்கிற மச்சான். எத்தனை நாளா இந்த சைக்கிள் திருடுற வேலை? ஐயோ, சைக்கிள் நான் திருடல. ஏதோ ஆசையா இருந்து தொட்டே ஓடி வந்துருச்சு. ஆமா, இந்த சைக்கிள் உங்களதா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு கொண்டு வந்தீங்களே அந்த சைக்கிள் இங்க என்னமோ. ரொம்ப கெட்டிக்காருங்க. இது பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட சைக்கிள். ஓஹோ, பெண்களுக்கு வேற சைக்கிள், ஆண்களுக்கு வேற சைக்கிளா? எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. சும்மா சொல்லு. பரவாயில்ல சொல்லு. என்ன சமாச்சாரம்? இல்ல, எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது தெரிஞ்சுதான் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே இந்த லேடி சைக்கிள் அப்படி கொண்டாந்துருக்கேன். ஓஹோ, அப்படியா? அதாவது இந்த சைக்கிள் உங்க இடத்தானே இருக்கும் அப்படின்னு கேட்ட பார்த்து அன்னைக்கே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆள் தான். இவ்வளவுதானா? போக பாரு. இந்தா கத்துக்க. இந்தா அதுல காலை வை. அதான் முதல் படி. வை வை. அந்த அந்த கால அந்த கால அப்படியே அடே இந்த கை இப்படி எடுத்து பிரேக். கை தொடாதீங்க. சாரி. என்ன மதி அப்பா, கையை விட சொல்ற விட்டுட்டா கீழே விழுந்துடுறேன். உனக்கு எப்படி சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த ஹேண்டில் பார மாத்தலாம் கொடுத்துருங்க. சரி, இங்க இல்ல, இங்க இப்படி. சாரி, பரவாயில்ல. இந்த கை இங்க. இந்த பிரேக்க பிடிக்கூடாது. இது 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 என்னங்க என்னங்க, ஊர்ல இருந்து பிரேமா வந்திருக்கு. பிரேமாவா? எந்த பிரேமா? சட்டா போங்க, நம்ம ஜானகியோட தங்கச்சிங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஓ, அந்த பிரேமாவா? எங்க? அதோ. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங். எங்கம்மா திடீர் விஷயம்? வித்வுட் இன்ஃபர்மேஷன். காலேஜ் பெண்கள்லாம் சேர்ந்து வைகை டேமுக்கு போயிட்டு வந்து இங்க லாலேங்க. ஒரே வீட்டுல அக்கானும் தங்கச்சியும் மருமக பெண்களா இருந்துட்டா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். பைத்தியமே, இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். ஏன் அக்காளையும் தங்கச்சியும் கட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு வழக்காடிட்டு வந்தானுங்களே, நீ பாக்கல? மறந்துட்டியா? இதை பார்த்து சுத்தி தாய் பாசங்கிறது தனி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி பாசமும் ஒற்றுமையும் தான் கடைசி வரைக்கும் நிற்கும், நிலைக்கும்.
நீ சொல்ற இந்த அக்கா தங்கச்சி ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கோபால பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? என்னது? ஜெயாவை கண்டாலே அவனுக்கு ஆகல. அதனாலதான் பிரேமாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாது சரஸ்வதி. தேன் ரோஜா பூலையும் இருக்கு, வேப்பம் பூலையும் இருக்கு. அது போலவே அன்புங்கிறது புன்னகையிலும் இருக்கு, பொங்கி வர கோபத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு கோபால் கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன அதோ கோபால் தானே? கோபால், என்னப்பா என்னை பத்தி ஏதோ பேசி நடக்கிறா போல இருக்கு. உன்னை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பாரு கோபால், நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீ ஜெயா தான் கட்டிக்கணும். ஆமா, நான் சொல்லிட்டேன். என்ன சிரிக்கிற? வாட்ஸ் மேட்டர்? கம் ஆன், ஸ்பீக் அவுட். உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. கோபால், நீ வா போலாம். கோபால், மறுபடியும் சொல்றேன், உங்க அம்மா சொல்ல பொண்ணை கட்டிக்காத. ஞாபகம் இருக்கட்டும். விஷயம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். கட் பண்ற பாரு. அடே பிரேமாவா, எப்ப வந்த? மத்தியானம். ஆஹா. பிரேமா, உங்க அக்கா கூப்பிடுது போல இருக்க. போமா. ஜெயா, நீயும் கொஞ்சம் வெளியில போ. ஆமா, நீயும் போ. புட்டுத்தனம். பாருங்கம்மா, பழிச்சு காட்டுதா? நடக்கிறேன். கோபாலா, ஜெயாவை உனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் பிரேமாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா திடீர்னு? இத பாருப்பா, அக்காளும் தங்கச்சி இந்த குடும்பத்தை ஆளணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு உன்னை பெத்தவ விரும்ப. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமை. ஜெயா, ஜெயா, என்னம்மா ஜெயா, திரும்பமா. எது? என்னம்மா ஏமா சொல்லுமா? ஏன் பாருங்க மாமா, அத்தை சின்ன தங்கிட்ட பிரேமாவை கட்டிக்கிடா, பிரேமாவை கட்டிக்கிடான்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க மாமா. அப்படியா? ஏ மாமா, அத்தா பிரேமாவை கட்டிப்பாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் போய் எல்லாம் பேசிட்டு வரேன். நீ என்னம்மா இது? அழாத, சும்மா நான் போய் எல்லாம் கேட்டு சரி பண்ணிட்டு வரேன். என்ன பாரு, உன் கல்யாண விஷயமா நான் பேசிட்டு இருந்தேன், நீ பாடி பேசாம வந்துட்டியா? இப்ப எனக்கு கல்யாணம் அவசியம். நல்ல பிள்ளைப்பா, என்ன கல்யாணம் அவசியமானு கேக்குறிய? ஓஹோ, புரிஞ்சுது புரிஞ்சுது. உங்க அம்மா உன்னை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாரு பாப்பா, நான் சொல்றபடி அந்த ஜெயாவை நீ கட்டிக்க. ஏன்னா அவன் அந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டா வேற நாதி இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு உன்னையே கட்டிக்கிட்டு இந்த வீட்லயே கிடக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் நீ ப்ளீஸ் திங்க் பண்ணு. அப்பா, எனக்கு நிறைய கேஸ் இருக்குப்பா. அப்புறம் நீஷா பேசி ஏற்படுத்தி இருக்கணும். அப்படி கேளு, டேக் யுவர் ஓன் டைம். அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு எப்ப லீடர் சொல்லு, அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, நீ ஜெயாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே?